நம்ம ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 113, டேட்டு 14 ஜூலை 2026. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் டேரெக்ட் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், அப்படி யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் டேரெக்ட் ஸ்டாக்கில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. கரண்ட் வேல்யூ 2,24,300 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 76,300. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 1,300 கிட்ட மைனஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இது நான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன வேல்யூவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாம். ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1,355 கிட்ட மைனஸில் இருக்குது இன்றைக்கி டே. இப்போ நம்ம டேரெக்ட் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது ப்ளஸ் நெகட்டிவில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவில் பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐடிசி ஓவராலாக 2,836 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 71.55 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்த ஸ்டாக் ரிலாக்ஸோ ஓவரால் 1,370 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 11.60 பைசா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்த ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட் ஓவராலாக 1,303 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 58 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்த ஸ்டாக் வேதாந்தா ஓவராலாக 898.40 பைசா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 7.60 பைசா கிட்ட விழுந்திருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏஜிஐ ஒரு 16,408 ஓவரால் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 444 கிட்ட மைனஸில் இருக்குது. அடுத்து லாரஸ் லேப் ஓவராலாக 13,375 கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 96 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் பெல் பார்த்திங்கன்னா ஓவராலாக 11,123 கிட்ட போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 101 கிட்ட மைனஸில் இறங்கியிருக்கு இன்றைக்கி டே. அடுத்து என்பிசிசி ஓவராலாக 5,593 ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 230 கிட்ட விழுந்திருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். இது மாதிரி நான் ரெண்டுத்தையும் எதுக்கு ஷோ பண்ணேன்னா, போர்ட்ஃபோலியோன்றது மைனஸ் ப்ளஸ் மாதிரி சேர்ந்ததாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் ஐடியாவை எடுத்துக்கிட்டு உங்கள் நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் நான் ஷோ பண்ணுறேன். நம்ம இப்போ இது வரைக்கும் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது 2,01,235. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 2,42,117 கிட்டே இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே 40,883. நேற்று சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு 442.22 கிட்ட ஏறி இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நான் 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஒரு 2,42,000 கிட்ட இருக்குது. இதை நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக க்ரோ பண்ணலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள். இது என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது பர்சன்டேஜ் வச்சு ஈக்விட்டியில் ஒரு 96, டெப்ட்டில் எவ்வளோ, கமாடிட்டியில்ன்றதை பார்க்கலாம். இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க்கெட்டை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். லார்ஜ் கேப்பில் 58 கிட்ட, ஸ்மால் கேப்பில் ஒரு 26, மிட் கேப்பில் ஒரு 15. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ், அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸை தான் ஷோ பண்ணுறேன். தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்காதீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். நம்ம ஃபண்டில் பார்த்திங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 20.27 பைசா ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 271.06. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 119.82. குவாலிட்டி மல்டி அசெட் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிட்ட ஏறி இருக்குது. ஓவராலாக 442.22 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இன்றைக்கி நம்ம இதில் டேரெக்ட் ஸ்டாக்கில் 1,400 கிட்ட இறங்கியிருக்கு. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிட்ட இன்றைக்கி டேயில் மைனஸில் இருக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $501.21, கரண்ட் வேல்யூ $699.36 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $198.15. நேற்று சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு $0.85 கிட்ட இறங்கியிருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். பட் இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக தான் ஷோ பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், யூஎஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ஹை ரிஸ்க்குன்றதுனால நீங்கள் உங்கள் நாலேஜை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவை இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூலனா இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது $44,607.69. இப்போ ஓவரால் எல்லாம் ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து $66,869.24 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $22,261.55 கிட்டே இருக்குது. இதுவே நான் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் சின்ன சின்ன வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணுங்கள், பட் ஓவர் டைவர்சிஃபை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம்.